வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசின் உண்மையான நோக்கத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். தனது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு வீடியோ மூலம் வேண்டுகோள். இதனுடைய உண்மையான நோக்கத்தை நீங்க மக்களிடம் கொண்டு சேர்க்க கேட்டுக்கிறேன். தொகுதி மறுசீரமைப்பு என்பது நம்ம மாநிலத்தோட சுயமரியாதை, சமூக நீதி, நம்ம சமூக நல திட்டங்களை பெரிதும் பாதிக்கும். இதை நீங்க மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒவ்வொருவரும் மாநிலம் காக்க எழுந்து நிற்க வேண்டும். இந்தியாவுக்கே வழிகாட்டியா நாம போராட்டத்தை தொடங்கணும். மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என முதலமைச்சர் திட்டவட்டம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் எனவும் சூளுரை. தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தமிழ்நாட்டுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். திருமண மோசடி புகாரில் இன்று காலை 11 மணிக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகும்படி சீமானுக்கு நிபந்தனை. மீறினால் கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. விஜயலட்சுமி வழக்கு தொடர்பாக நேரில் ஆஜராகும்படி சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிப்பு. காவல்துறையினர் ஒட்டிய சில நிமிடங்களிலேயே சம்மனை கிழித்ததுடன் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல். பாதுகாப்பு வச்சிருக்கேன். துப்பாக்கி இருக்கு, தள்ளி போ. துப்பாக்கி இருக்கியா, தள்ளி போன ஒண்ணு செய்யல. துப்பாக்கி விடு போன. சீமான் வீட்டின் பாதுகாவலர் உள்ளிட்ட இருவருக்கு மார்ச் 13ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். போலீசாரால் ஒட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்ட வழக்கில் சோழிங்கநல்லூர் நீதிமன்றம் உத்தரவு. துப்பாக்கி வைத்திருந்ததாக பாதுகாவலர் அமல்ராஜ் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. சம்மனை கிழித்த சுபாகர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. நேரில் ஆஜராக முடியாது, என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள். நடிகை விஜயலட்சுமி புகார் விவகாரத்தில் சம்மன் வழங்கிய நிலையில் போலீசாருக்கு சவால் விட்ட சீமான். எங்கே போகிறேன், இங்கே தான் இருக்கேன், வரேன்னு சொன்னேன். நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் வருவேன். நாளைக்கே வந்தாலும் வர முடியாது. என்ன பண்ணுவேன் நீ? இப்போ என்ன பண்ணுவேன் நீ? திருப்பி வைப்பேன், நீ அதையே தான் பேசுவேன். நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன், அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு? 15 வருஷமா இதே நாடகமா? அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தன்னை தொடர்ந்து அசிங்கப்படுத்த திமுக அரசு முயற்சித்து வருவதாக சீமான் குற்றச்சாட்டு. இதில் இந்த ஆட்சியாளர் வந்து அசிங்கப்படுறாங்களே இல்லையா? எனக்கு இதில் ஒன்றும் இல்லை. இப்போ நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க. அந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் நடந்த இந்த பாலியல் இதில் இவ்வளவு தீவிரம் காட்டலையே. பெரியார் விவகாரத்தில் என்னை சமாளிக்க முடியவில்லை என்பதால் விஜயலட்சுமியை வைத்து திமுக வழக்கு தொடர வைத்துள்ளதாக சீமான் குற்றச்சாட்டு. விஜயலட்சுமியுடன் நேரில் விவாதிக்க தயாராக இருப்பதாகவும் பேட்டி. நீ சம்மந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வை, என்னை உட்கார விசாரி. நீ அங்கே ஒன்று பேசிட்டு வருவேன், அப்புறம் திருப்பி ஒன்று வருவேன், அப்புறம் ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க, திருப்பி கூட்டிடுவீங்க. எத்தனை நாளைக்கு?
கேவலமான வேலைகளில் ஈடுபடுமாறு திமுக சொல்லவில்லை, அவர்களை ஏன் வம்பு இழுக்கிறீர்கள் என விஜயலட்சுமி கேள்வி. தானும் நேருக்கு நேர் விவாதிக்க காத்து கொண்டிருப்பதாகவும் சீமானுக்கு பதிலடி. அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க, நான் உட்காந்து பேசுறேன் அப்படின்னு. நான் காத்துட்டு இருக்க சீமான் அவர்களே, உங்களை நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்க, உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஏமாத்தாதீங்க சீமான் அவர்களே. என்னோட நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. 12 வாரத்திற்குள் விசாரிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரிக்கை. சம்மன் கிழிப்பு விவகாரத்தை விசாரிக்கவே சீமான் வீட்டிற்கு சென்றும் வளசரவாக்கம் காவல்துறையினர் விளக்கம். திமுக குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் விமர்சனம் மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பிரச்சினைகளை திசை திருப்பும் செயல், மிரட்டலுக்கு அசரமாட்டும் எனவும் உதயநிதி பேட்டி. மும்மொழி கொள்கை மூலம் ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்பதே மத்திய அரசின் நோக்கம். தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலே மும்மொழி கொள்கை திட்டம் என கார்த்தி சிதம்பரம் காட்டம். யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள்ளட்டும், எதையும் கட்டாயப்படுத்த வேண்டாம். தாய்மொழியில் யாரும் கை வைக்க கூடாது என சென்னையில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் நடிகர் வடிவேலு பேச்சு. மும்மொழி கொள்கை திட்டத்தில் 3வது மொழியாக எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம். மும்மொழி கொள்கை தமிழகத்தில் அரசியல் ஆக்கப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் சுகந்தகுமார் மஜும்தார் வேதனை. தமிழ்நாடு மாடல் என சொல்லாமல் திராவிட மாடல் என சொல்லும் ஒவ்வொரு முறையும் திமுக தமிழை புறக்கணிப்பதாக தமிழிசை விளாசல். அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடாததற்கு கண்டனம். ஆய்வுக் கூட்டம் என்பதால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை. சர்ச்சை எழுந்த நிலையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் விளக்கம். டெல்டா மாவட்டங்களில் 2024-25 ஆண்டில் சுமார் 17 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல். கடந்த ஆண்டை காட்டிலும் 3 லட்சம் மெட்ரிக் டன் நெல் அதிக அளவில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தகவல். ராசிபுரத்தில் அரசு பள்ளி மாணவன் உயிரிழந்த விவகாரத்தில் குடும்பத்தினருக்கு வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் உறுதி. நீண்ட போராட்டத்திற்கு பின் மாணவன் உடலை வாங்கிய பெற்றோர். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள அம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழா கோலாகலம். திரளான பக்தர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் பக்தி பரவசம். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மிகவும் விமர்சையாக நடைபெற்ற நாட்டிய அஞ்சலி விழா. பரதம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம் என பார்வையாளர்களை கவர்ந்த கலைஞர்களின் நடனம். பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் மருத்துவ சேவையை போற்றும் வகையில் நாகையில் நடைபெற்ற விழா. செவிலியர் பயிற்சி மாணவிகள் 200க்கும் மேற்பட்டோர் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இந்திய பங்கு பரிவர்த்தனை அமைப்பான செபியின் 11வது தலைவராக துஹின் காந்தா பாண்டே நியமனம். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பதவியில் நீடிப்பார் என மத்திய அமைச்சரவை நியமன குழு அறிவிப்பு.
டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முக்கிய ஆலோசனை. அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் மற்றும் அடுத்த கட்ட வியூகங்கள் குறித்து விவாதம். பிரதமர் மோடியின் தொலைநோக்கு பார்வையால் மகா கும்பமேளா 2025 உலகளாவிய நிகழ்ச்சியாக மாறியது. 5 முக்கிய ஆன்மீக சுற்றுலா வழித்தடங்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்துள்ளதாக உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பெருமிதம். இமாச்சல பிரதேச மாநிலம் லாஹவுல் பகுதியில் கடும் பனிச்சரிவு. இணையத்தில் காட்சிகள் வைரல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் வங்கதேசம் இடையிலான போட்டி மழையால் ரத்து. ராவல்பிண்டியில் இடைவிடாமல் கொட்டி தீர்த்த மழையால் ஆட்டத்தை கைவிடுவதாக நடுவர்கள் அறிவிப்பு. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடர். ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அணிகள் இன்று மோதல். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி வெற்றி. 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வீழ்த்தி அசத்தல். கிரிப்டோ கரன்சி மோசடி குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் நடிகைகள் தமன்னா, காஜல் அகர்வாலுக்கு சம்மன் அனுப்ப புதுச்சேரி போலீசார் முடிவு. நிகழ்ச்சியில் பங்கேற்க லட்சக்கணக்கில் பணம் அனுப்பப்பட்டது குறித்து விளக்கம் கேட்டு சம்மன். ஹைதராபாத்தில் பிரபல திரைப்பட நடிகர் பொசானி கிருஷ்ண முரளி கைது. குறிப்பிட்ட சமூகம் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் வீட்டிற்கே சென்று கைது செய்த போலீசார். நடிகர் அஜித் நடிக்கும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் டீசர் இன்று வெளியீடு. இரவு 7:03 மணிக்கு வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவிப்பு. சல்மான் கான் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகியுள்ள சிக்கந்தர் படத்தின் டீசரை வெளியிட்டது படக்குழு. படத்தின் கிளிம்ஸ் வீடியோ சில மாதங்களுக்கு முன்பு வெளியாகி வரவேற்பை பெற்ற நிலையில் டீசர் வைரல்.